சிவாய நம. மறந்தும் கூட டிசம்பர் 15ஆம் தேதியை தவற விட்டுடாதீங்க. ஏன்னா காக்கும் கடவுளான பெருமாளையும் அழிக்கும் கடவுளான சிவபெருமானையும் ஒரு சேர வழிபடக்கூடிய அற்புதமான திருநாள். பொதுவாகவே கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சோமவார விரதம் இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. சிவபெருமானுக்கு உகந்த நாள். அன்னைக்கு சிவனுக்கு சங்காபிஷேகம் நடைபெறும். அதுவும் கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரம். இந்த நாளில் விஷ்ணுவுக்கு உகந்த நாளான ஏகாதேசி, சர்வ ஏகாதேசியும் இணைந்து வருதுங்க. இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோமவார விரதம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் நடக்கக்கூடிய கோவில்களில் உங்களுக்கு முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுங்க. நெய்வேத்தியம் ஏதாவது செய்து கோயிலுக்கு எடுத்துட்டு போய் அங்கே வர்றவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம். அதே நாளில் பெருமாளுக்கு உகந்த ஏகாதேசியும் வர்றதால வீட்டில் இந்த மாதிரி மாவிளக்கு ரெடி பண்ணி பெருமாள் படத்துக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ஏதாவது உங்களுக்கு